அன்பான இதயங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று ஆண்டவனிடம் வேண்டுகிறேன். இன்னைக்கு நாம பழங்களில் என்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கலாம். நாம கிராமத்துல இதெல்லாம் ரொம்ப எளிதா கிடைக்குங்க. முதலில் நெல்லிக்காய், சிறுநெல்லி. இது நாம களைப்பா இருக்கிற நேரத்துல ஒரு 10 நெல்லிக்காயை எடுத்து மிக்சியில சேர்த்து 1 டம்ளர் தண்ணீர் சேர்த்து சிறிதளவு சர்க்கரை சேர்த்து நாம அரைச்சி குடிச்சா களைப்பு தீரும். அடுத்து எலுமிச்சம்பழம். இது 1 டம்ளர் தண்ணீருக்கு அரை எலுமிச்சம்பழம் போதுமானது. சிறிதளவு சர்க்கரை சேர்த்து ஜூஸ், அதுவும் நம்ம குடிச்சோம்னா களைப்பு தீரும். அடுத்தது கரும்பு. தினம் 1 பீஸ் சாப்பிடுங்க. நீர் சத்து அதிகம், நல்ல ஜீரணம் ஆகும். நம்ம சீசனுக்கு தான் இது நிறைய கிடைக்கும். அடுத்து கொய்யாப்பழம். இது நம்ம கிராமத்துல வீடு தவறாமல் மரங்கள் இருக்குது. சிட்டிலேயே எளிதாக கிடைக்குதுங்க. இதை நாம தினம் 1 சாப்பிடணும். நம்ம வீட்டில் மரம் இருக்குது, நாம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா சாப்பிட்றதே கிடையாது. அப்பப்ப 1 பறிச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ இருக்குது. இது நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம் எல்லாமே நம்ம கிராமத்துல எளிதா கிடைக்குதுங்க. நாம எந்நேரமோ வேலைன்னு அலையிறோம். அப்பப்ப நம்ம உடம்பையும் கவனிச்சுக்கணும். குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கலாம். நாம ஜூஸ் போட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்க வேண்டான்னு சொல்ல போறதில்ல. நாம இதுல கவனம் செலுத்துறதில்ல. இதெல்லாம் இயற்கை நமக்கு கொடுத்துருக்குது. இதெல்லாம் தினமும் ஏதாவதுல 1 சேர்த்துக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. மேலும் விவரங்களுக்கு ஈஸ்வரியின் 4 மூலிகை சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நாங்க இன்னும் நிறைய வீடியோஸ் போட போறோம்.